பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கக்கூடிய சூழல்ல மழைக்கு வாய்ப்புள்ளதா அப்படின்ற விவரத்தை அடுத்த 6 நாட்களுக்கான அப்டேட்களோட விரிவா பார்க்கலாம். பிப்ரவரி 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தெரிவிச்சிருக்கு வானிலை ஆய்வு மையம். பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும்னு, ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும்னு, ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யும் அப்படின்னும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.